வந்துட்டு டேய் இன்னைக்கு 2 கார் வாங்கியிருக்க, அடுத்து இன்னும் 200 காருக்கு மேலே நீ வாங்கி பெரிய தொழிலதிபர் ஆகணும்டா, கண்டிப்பாக உனக்கு கீழே நிறைய தொழிலாளர்கள் என்ன மாதிரி தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. நினச்ச எல்லாருமே தொழிலதிபதியில் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்கிறாங்க. ஏன் வீட்டுக்காரால் தொழிலதிபதியே ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி மீனா கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு மீனா கோவப்படுறீங்கன்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்புறம் என்னங்க தேவையில்லாமல் எதுக்கு முத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் நினச்சா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் முத்து இரு மீனா, உடனே அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய சவால்லாம் விட்டுறாது நீ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு, இரு மீனா, ஏற்கனவே நீ விட்ட சபதத்தையும் நம்ம காப்பாற்றணும், அதுக்கப்புறமா அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் விஜய் இருக்காங்க. எதுக்குடி இப்போ நீ ரோகிணி கிட்ட பாயிற, அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, மனோஜ் பெரிய தொழிலதிபராக ஆகிட்டான், அதை பார்த்து பொறாமை இவனுக்கு, அதனால தான் இவனும் இந்த மாதிரி இன்னொரு கார் வாங்கி அதுக்கடுத்து அப்படியே முன்னேறலாம்னு சொல்லி பொறாமப்படுறான் அப்படிங்கிறாங்க. யார் இவனை பார்த்தா ஏனாக்கா பொறாமல், அதனால தான் இவன் 4 லட்சத்தை இழந்துட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணுறாங்க. அண்ணாமலை வந்துட்டு எல்லா தாயுமே பெத்த பிள்ளைகளும் ஒன்றா தான் நினைப்பாங்க, உன்னையும் அதே போல் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா நினை, எல்லாரும் முன்னேறணும்னு